நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜோஷ்வா டிவி நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த மனதிரும்புதலின் நிகழ்ச்சியிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் கூட நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை பற்றி நம்ம தியானிக்க போகிறோம். மார்க்கு 2வது அதிகாரத்தை குறித்து 2வது அதிகாரத்தில் உள்ள சில சம்பவங்களை நம்ம அந்த நாளில் தியானித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். மார்க் 2வது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோன்னா 3வது வசனத்தில், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு 4 பேர் இயேசு கிறிஸ்து இருக்கிற இடத்திற்கு என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அதுக்கு முன்பாக அந்த முதல் அதிகாரத்தினுடைய முதல்ல நீங்கள் நம்ம பார்த்தோன்னா, சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நாகுமுக்கு போனார். அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போதாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா, ஒரு வீட்டுக்கு ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கிற அவர் அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாருன்னு ஜனங்கள் கேள்விப்பட்டு இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்படி, அவருடைய வசனங்களை கேட்கும்படி அநேக ஜனங்கள் அவரிடத்துல என்ன செய்கிறாங்க, கூடுறாங்க. அநேக ஜனங்கள் கூட்டம் கூடி என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாருன்னா, அங்கே சுகப்படுத்தினார் எதுவுமே என்ன செய்யப்படலை, போடப்படலை. அவர்களுக்கு வசனத்தை என்ன செய்தார், போதித்தார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அந்த வீட்டில் உட்கார்ந்து வசனத்தை தான் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, போதித்து கொண்டிருக்கிறார். அந்த வசனத்தை போதிக்கிறத கூட கேட்பதற்கு அநேக ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, கூட்டம் கூடி வராங்க. அப்போது இங்கே இடத்துல ஒரு 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரன், அவனால் எழுந்திரிக்கவும் முடியாது, நடக்கவும் முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வியாதி உள்ள ஒரு மனிதனை சுமந்து கொண்டு 4 பேர் என்ன செய்கிறாங்க, வராங்க. ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல்கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரன் கிடந்திருக்கிற படுக்கையை இறக்கினார்கள். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், அந்த வீட்டுக்காரங்க ஒன்றுமே என்ன செய்யலை, அப்போ சொல்லலை. வீட்டை சுற்றி ஆட்கள் அந்த வீட்டு கூரையை இறக்கி கூட ஆண்டவர்கிட்ட அவனை என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும். எப்படியாட்டும் ஆண்டவருக்கு முன்பாக அவர் ஆண்டோடைய கண்களுக்கு முன்பாக அவன் என்ன செய்யணும், பற்றணும். அந்த திமிர்வாதக்காரன் பற்றணும். அந்த 4 பேருடைய விசுவாசம் என்னதுன்னா, ஆசை என்னதுன்னா, இன்றைக்கு நம்ம சுமந்து கொண்டு வந்திருக்கிறோம் அந்த திமிர்வாதக்காரன், இவன் இந்த இடத்துல இருந்து போகும்போது சுகமாகி தான் என்ன செய்யணும், செல்லணும். எப்படியாட்டும் அப்போ அந்த சுகமாக வேண்டும் என்றால் ஏசு கிறிஸ்து இவனை ஒன்று தொடணும். ஏசு கிறிஸ்துவோடைய நாலேஜுக்கு இவன் என்ன செய்யணும், போகணும். அந்த திமிர்வாதக்காரனை ஒருவேளை அவங்க வீட்டுக்கு வாசல்லையோ வெளியே வச்சு வசனத்தை கேட்கும்படி என்ன செய்யலாம், செஞ்சுருக்கலாம். ஆனால் இவங்களுடைய ஆசை ஏசு கிறிஸ்துடைய கண்கள், ஆனால் ஏசு கிறிஸ்துடைய எண்ணத்துக்கு இவங்க என்ன இவன் அவருடைய கண்களுக்கு முன்பாக பற்றணும். அவருடைய பார்வை இவன் மேலே என்ன செஞ்சிடணும், பற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம். அப்போ நம்மளுடைய தேடுதலும் அப்படிதான் என்ன செய்யணும், இருக்கணும். இந்த இடத்துல திமிர்வாதக்காரனால எழுந்திரிச்சு என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்போ நிறைய நம்ம வீட்டில் பிரச்சனைகள் அல்ல, நம்ம ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை அவங்கள எழுந்திரிச்சு நடக்க முடியாத அளவு, அவங்கள ஆண்டவரை தேட முடியாதபடி என்ன செய்யலாம். உங்கள் வீட்டில் உங்கள் கணவருக்காகவோ உங்கள் மனைவிக்காகவோ உங்கள் சகோதர சகோதரிகள் யாருக்காவது நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஒரு வீட்டில் ஒருத்தங்களுக்கு இருக்கிற பிரச்சனை அந்த குடும்பத்தையே என்ன செய்யும், ரொம்ப கஷ்டத்துக்குள்ள கொண்டு போகும். ஒருத்தர் பிரச்சனையில் இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒட்டுமொத்த குடும்பமும் என்ன செய்யும், கஷ்டத்தில் இருக்கும். அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பக்கத்து வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனை இருக்குன்னா கண்டிப்பாக அது நம்ம மனதில் ஒரு வேதனை என்ன செய்யும், ஏற்படுத்தியிருக்கும். வேதனையை ஒரு தாக்கத்தை வச்சுருக்கும். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த தூக்கிட்டு வந்த 4 பேருடைய ஒரே விருப்பம் என்னன்னா, இவனை இந்த நாளில் சுகமாக்கணும். அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய பிரச்சனையாக இருக்கலாம், நம்மளை சார்ந்த யாருடைய பிரச்சனையாவது இருக்கலாம். அவங்களுக்கு நம்ம அந்த பிரச்சனையை சரிப்படுத்தணுங்கிற எண்ணம் நமக்குள்ள கண்டிப்பாக என்ன செய்யும், இருக்கும். இல்லைனாலும் அது இந்த நேரத்தில் இந்த வார்த்தை உங்களுக்கு கடந்து வரும்போது உங்களுக்குள்ள அந்த எண்ணங்கள் என்ன செய்யலாம், வரலாம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் அவங்க ஒரே ஒரு காரியம் தான் சேர்ந்துருக்காங்க. அவனை தூக்கிட்டு அந்த வீட்டு கூரையை பிரித்து இறக்குறாங்கன்னா நீங்கள் யோசித்து பாருங்கள். ஒன்று அந்த வீட்டுக்காரங்கிட்ட அவங்க அதுக்குரிய சம்மதத்தை என்ன செஞ்சுருக்கணும், கேட்டிருக்கணும். அப்போ அந்த கூரையை நாங்கள் பிரிச்சுட்டு நாளைக்கு கூட சரி பண்ணி கூட என்ன செஞ்சிடறான், தந்தெல்லாம் நிறைய செலவுகள் என்ன செஞ்சுருக்கலாம், செய்திருக்கலாம். இதுக்கான ஒரு காரியத்தை
அவங்க என்ன செஞ்சு நம்ம ஈஸியாக வாசிக்கிறோம், கூரையை பிரித்து இறக்கினார்கள்னு. அப்போ அந்த வீட்டு எஜமான் அதற்கு சம்மந்தம் தெரிவிச்சிருக்கணும். நாங்கள் நாளைக்கு உங்களுக்கு இதை சரி பண்ணி தரோன்னு கூட என்ன செஞ்சுருக்கலாம், சொல்லியிருக்கலாம். அப்போ அநேகருடைய கண்களில் அந்த நல்ல ஒரு தயவும் இந்த திமிர்வாதக்காரனுக்கு என்ன செய்யுது, கிடைக்கிறது. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக அதில் 5வது வசனத்தில் அழகாக போடப்பட்டிருக்கும், இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அப்போ இந்த இடத்துல திமிர்வாதக்காரனுக்கான அந்த வியாதி எப்படி வந்திருந்திருக்குன்னா, அவனுடைய பாவத்தின் நிமித்தமாக அந்த வியாதி என்ன செய்யப்பட்டிருக்கு, வந்திருக்கு. ஒவ்வொருத்தர் ஆண்டவர் வந்து சுகமாக்குற விதம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கு முன்பாக ஒரு வாரத்தில் கூட நம்ம தியானித்தோம். இதே மார்க்கு 1வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு குஷ்டரோகி வந்து ஆண்டவருக்கு முன்பாக முழங்கால் படிட்டு, ஆண்டவரே என்னை சுத்தமாக்க உங்களுக்கு சித்தமானால் சுத்தமாக்குன்னு கேட்டிருப்பான். ஆனால் அவனை வந்து நீங்கள் அந்த இடத்துல வசனம் பார்த்தீங்கன்னா 1வது அதிகாரம் 41வது வசனத்தில் கையை நீட்டி அவனை தொட்டு அவனை என்ன செஞ்சிருப்பார், சுத்தமாக்கியிருப்பார். இந்த இடத்துல இந்த திமிர்வாதக்காரன் ஒன்றுமே சொல்லலை, ஆனால் தூக்கிட்டு வந்தவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து, அப்போ நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க பிரச்சனை, அவங்களுடைய பிரச்சனையெல்லாம் அவங்களால ஜெபிக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கலாம், அவங்க அப்படிப்பட்ட ஒரு வேதனைக்குள்ளே இருக்கலாம். ஆனால் 4 பேர் போதும், 4 பேர் எங்கே 2-3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ நீங்கள் ஒரு 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேர் இருந்தாலும் சரி, உங்கள் வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளுக்காக நீங்கள் கூடி ஜெபிக்கும் போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை ஆண்டவரால் என்ன செய்ய முடியும், சால்வ் பண்ண முடியும். அப்போ இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் வந்து அந்த திமிர்வாதக்காரனுடைய விசுவாசத்தெல்லாம் பார்க்கல, திமிர்வாதக்காரனெல்லாம் அவர் வேற யோசிக்கலை. இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு, அப்போ தூக்கிட்டு வந்தவர்களுடைய விசுவாசம். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு கூட்டத்துக்கு யாரையாவது கூட்டிகிட்டு போகலாம், விசுவாச நிமித்தமாக உங்களுக்கு ஒரு நல்ல சுகம் கிடைச்சிடாதா? ஒருவேளை இந்த வார்த்தையை கூட நீங்கள் ஒருவேளை எதேச்சையாக டிவியில் பார்க்கலாம், மொபைலில் பார்க்கலாம், ஏதாச்சும் நம்ம கூட ஆண்டவர் பேசிட மாட்டாரா, இருக்கிற சிச்சுவேஷனில் ஆண்டவர் நம்மளோட பேசிட மாட்டாரான்ட்டு. ஆனால் இந்த நாளில் நீங்கள் அது கூட ஒரு விசுவாசம் தான், நம்பிக்கை தான், ஆண்டவருடைய வார்த்தை நம்மளை நோக்கி வந்துவிடாதான்னு. ஆனால் அந்த விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை என்ன செய்ய போகிறார். அப்போ அவங்களுடைய விசுவாசத்தை ஆண்டவர் ஆச்சரியமாக பார்த்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அங்கே உட்கார்ந்திர வேதபாரங்கள் அந்த பிரச்சனை வேறு. ஆண்டவரை எப்பவும் குற்றம் சாட்டுறதுக்கு ஒரு கூட்டம் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து அவன் வந்து என்ன அழகாக ஒரு சுகத்தை பெற்றுக்கொண்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அவன் உடனே 12வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன செய்கிறான், போகிறான். வரும்போது எல்லாருக்கும் முன்பாக அவனால் உள்ள என்ன செய்ய முடியலை, வர முடியலை. ஒரு கூரை விற்று கொண்டு ஒரு திருடன் வர்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, திடீர்னு எல்லாருக்கும் ஒரு ஷாக்காக இருந்து, இப்படிலாம் கூரை பிச்சுட்டு இறக்கி உள்ளே விடுவாங்களா, இவனுக்கு என்ன நடக்குது பார்ப்போம் அப்படின்னு எல்லாரும் என்ன செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க, யோசித்து பார்த்துருப்பாங்க. அப்போ கூரை வழியாக உள்ளே வந்தவன் ஜனங்கள் எல்லாரும் முன்பாகவும் என்ன செய்கிறான், அவன் நடந்து போகிறான். பாருங்கள், நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போய் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாகவும் என்ன செய்கிறான், போகிறான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டதில்லை என்று சொல்லி தேவனை என்ன செஞ்சாங்களாம், மகிமைப்படுத்தினாங்களாம். இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடக்கிறதுக்கு மெயினாக காரணமாக இருந்தவங்க நம்ம முதல்ல பார்த்தோம் 4 பேர். அந்த ஒரு 4 பேர் தான் இப்படிப்பட்ட ஒரு திமிர்வாதக்காரனுக்கு சுகம் உண்டாக்குறதுக்கு மெயினான காரணமாக என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ அந்த 4 பேரில் நம்ம ஒருத்தங்களாக இருக்கணும். நம்மளால் ஆண்டவர்கிட்ட இருந்து யாருக்காவது ஒரு அற்புதம் என்ன செய்யணும், கிடைக்கணும். ஆண்டவர் பக்கத்தில் நம்ம வந்து விசுவாசத்தில் அந்த ஜனங்களை என்ன செய்யணும், கொண்டு வரணும். ஒருவேளை உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு 4 பேர் அல்ல, நீங்கள் ஒருத்தர் கூட விசுவாசிக்கிறவர்களாக இருக்கலாம். உங்கள் நிமித்தமாக உங்கள் குடும்பம் அந்த விசுவாசத்துக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அப்போ ஆண்டவர் வந்து அப்போ இந்த இடத்துல அவனை வந்து தூக்கிட்டு வரும்போது அவங்க ஒரு கண்டிப்பாக ஒரு நம்பிக்கையில் கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரும்போது, இன்றைக்கு இயேசு இந்த வீட்டில் இருக்கிறாரு, அவர்கிட்ட நம்ம அவருடைய நாலேஜுக்கு இவனை என்ன செஞ்சிடணும், கொண்டு போயிடணும். அவர் வந்து இவனை பார்த்துடணும், இப்படி ஒரு மனுஷன் இருக்கான்னு இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறதுல இந்த ஒரு மனுஷன் இருக்கான்னு அவனுக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருந்து நம்ம அந்த அற்புதத்தை பெற்று தான் கொண்டு போகணும்னு அவங்களுடைய எண்ணம். ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் வந்து இந்த இடத்துல இந்த ஜனங்கள் நிறைய பேர் அற்புதம் பெற்றாங்க அப்படிலாம் எல்லாம் போடப்படலை.
அழகாக அந்த இடத்துல போட்டிருக்கு, அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வசனத்தை தான் ஆண்டவர் அந்த இடத்துல போதித்து கொண்டிருந்தார். அந்த வசனத்தை கேட்பதற்கு கூட தாகமாய் அத்தனை ஜனங்கள் அந்த இடத்துல என்ன செஞ்சுருக்காங்க, வந்திருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல வந்த அந்த திமிர்வாதக்காரன், படுத்து வந்த திமிர்வாதக்காரன் எழுந்து என்ன செய்கிறான், நடந்து போகிறான். அப்போ ஆண்டவரை நோக்கி விசுவாசத்தோடு அவருடைய நாலேஜுக்கு நம்ம டச் ஆகணும். அவரை நம்ம தேடுறோமா, எங்கே இருந்து தேடுறோமா? ஒருவேளை இந்த வார்த்தையை நீங்கள் எங்கே இருந்தாலும் கேட்கலாம். ஆண்டவரே, இந்த நாளில் உங்கள் எண்ணத்தில் நான் என்ன செய்யணும், வரணும். அதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேதாகமத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து நோவா குடும்பத்தை பேழைக்குள்ள வச்சு என்ன செஞ்சிருப்பாரு, அடைத்து வைத்திருப்பார். ஆனால் கொஞ்ச நாள் கழித்து நினைவு கூர்ந்தார் அப்படின்னு போடப்பட்டிருக்கும். அதே போல தான் எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கும்போது ஒரு நாள் ஆண்டவர் அவங்கள என்ன செய்வார், நினைவு கூறுவார். அப்போ ஆண்டவருடைய எண்ணத்தில் அந்த நோவாவை என்னைக்கு நினைத்தாரோ அன்றைக்கு அந்த மலையை நுப்பாட்டி ஜலத்தை வடிய பண்ணி நோவா குடும்பத்தை வெளியே கொண்டு வந்து ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். அப்போ இந்த நாளில் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் நினைவு கூறணும். அப்படி தான் அந்த 4 பேர் என்ன செஞ்சாங்க. இந்த திமிர்வாதக்காரன் இருக்கான்ங்கிறது ஆண்டுடைய கண்களில் படணும். அப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம ஆண்டவரை தேடுகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தையை நான் கேட்குற இன்னைக்கு நான் ஆண்டவர் என்னை நினைவு கூறணும், என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை நமக்குள்ள என்ன செய்யணும், வேணும். அப்படி தான் எகிப்தில் அந்த ஜனங்கள் அடிமையாக இருக்கும்போது ஆண்டவர் அவங்கள நினைவு கூறும்போது தான் மோசேயை தேடி எங்கே போகிறார், முட்செடியில் அவனுக்கு தரிசனமாகிறார். மோசையை எடுத்துக்கொண்டு மோசையுடைய தலைமையில் ஆண்டவர் அழகாக அவங்கள செங்கடலை பிளந்து வழிநடத்தி என்ன செய்கிறார், கொண்டு செல்கிறார். அதே போல் உங்கள் பிரச்சனை என்ன பிரச்சனை, இது வரைக்கும் நீங்கள் இந்த காரியங்களை குறித்து திங்க் பண்ணியிருக்கவே மாட்டீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அந்த விசுவாசத்தை போட்டு அவர் உங்களை நினைவு கூறுகிற ஒரு செய்கையை ஆண்டவர் செய்வார். அது நிமித்தமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் என்ன செய்ய போகிறது, மாறப்போகிறது. அடுத்தது நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோன்றா, லூக்கா 19வது அதிகாரத்தில் இங்கே ஒரு அழகாக ஒரு மனிதனை பற்றி போடப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா லூக்கா 19வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யவனுமாக இருந்த சகை எனப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் வந்து எப்படி இருக்கிறான்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். நம்ம முதல்ல பார்த்தோம், அந்த 4 பேரும் திமிர்வாதக்காரனை சுகமாக்கணுங்கிற ஒரு நம்பிக்கையில கொண்டு இறக்குறாங்க. இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து வந்து அந்த எரிகோவுக்கு நடந்து வருகிறார். அப்போ அநேக ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு கூடியிருக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல இந்த சகையை வந்து ஒரு குள்ளனான மனிதனாக இருந்தபடியினால ஆண்டவரை பார்க்கிறதற்கு இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாரும் சொல்கிறாங்களே, இவர் எப்படிப்பட்டவர் என்று பார்ப்பதற்காக அவன் ஒரு மரத்தின் மேலே ஏறி நின்று ஆண்டவர் வர்றதா அவன் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான், பார்த்து கொண்டிருக்கிறான். ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் இந்த வார்த்தையை கூட அப்படி பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளில் என் கூட ஏதாவது பேசுவாரா, எல்லாரும் பார்க்குறாங்க, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, எல்லாரும் ஒரு வார்த்தையை கேட்குறாங்க, எனக்கு புரியுதோ புரியலையோ, நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் கேட்கலாம். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், சகேயு ஆசையாக ஏறி ஒரு மரத்தில் இருந்து பார்க்குறத ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார், அறிந்திருக்கிறார். அழகாக போடப்பட்டிருக்கு, எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க. அவர் எப்படிப்பட்டவர், ஒருவேளை அவர் நல்லவரா கெட்டவரா எல்லாரும் சொல்கிறாங்களே, அவர் எப்படி இருப்பார்னு பார்க்க ஆசைப்பட்டு அவன் என்ன செய்கிறான், ஏறுறான். அப்படிப்பட்ட ஆசையை தான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. அவரை யாரெல்லாம் தேடுறாங்களோ சமீபமாக ஒரு அவர் பக்கத்தில் என்ன செய்கிறார், இருக்கிறார். அவரை தேடுகிறத தேவன் என்ன செய்கிறார், ரொம்ப விரும்புகிறார். அப்போ அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் என்ன செஞ்சிருக்கான். அப்போ ஆண்டவருக்கு முன்பாக ஓடி, ஆண்டவர் வருவதற்கு முன்பாக ஆயத்தப்பட்டு ஓடி போய் என்ன செய்கிறான், உட்கார்ந்துருக்கிறான். நம்ம ஆண்டவர் அப்படி தேடணும். அவர் வந்து நம்ம ஒரு நீங்கள் ஆதி ஆகமத்தில் நம்ம பார்த்தோம்னா ஏதேன் தோட்டத்தில் டெய்லி பகலில் குளிர்ச்சியான வேலையில் ஆதாமையும் ஏவாளையும் பார்ப்பதற்கு ஆண்டவர் வருவார். அப்படி தான் நம்மளையும் பார்ப்பதற்கு ஆண்டவர் வருகிறார், வர ஆசைப்படார், நம்மளை தேடுகிற தேவனாக இருக்கிறார். என்றைக்கு அவங்க ஒளிந்து கொண்டாங்கன்னா, பாவம் செய்த அன்னைக்கு, ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்த அன்றைக்கு அவங்களால ஆண்டவரை பார்க்க முடியலை. அப்போ நம்மளால் முன்பதாக ஓடி ஆண்டவரை தேட முடியாத ஒரு சிச்சுவேஷன் இருக்குன்னா, நம்ம ஒரு பாவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் ஆண்டவரை தேடாத ஒரு சிச்சுவேஷனில் நம்ம என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இடத்துல அழகாக போடப்பட்டிருக்கு, அவன் வந்து ஏறி போய் ஓடி போய் என்ன செய்கிறான், இருக்கிறான். ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்தவனை கண்டு, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். நம்ம முதல்ல ஒரு வீட்டை பார்த்தோம், அந்த வீட்டில் நிறைய பேர் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டாங்க.
அந்த வீட்டுக்குள்ளே ஒருத்தனை கூரையை பிச்சு கொண்டு என்ன செஞ்சாங்க, இறக்குனாங்க. அப்படி ஒரு ப்ரீஷியஸான இயேசு கிறிஸ்து இன்றைக்கு சகைவை தேடி அந்த வீட்டுக்குள்ளே என்ன செய்கிறார், போகிறார். இயேசுவை தேடி அங்கே 4 பேர் தூக்கிக்கிட்டு எழுந்திரிச்சு நடக்க முடியாத ஒருத்தனை தூக்கிட்டு போனாங்க. ஆனால் இங்கே அந்த ப்ரீஷியஸான இயேசு கிறிஸ்து அவனை தேடி அவன் வீட்டுக்கு என்ன செய்கிறார், வருகிறார். இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தருடைய வீட்டுக்குள்ளேயும் இந்த நாளில் ஆண்டவர் நம்ம வீட்டுக்குள்ளே வரணும்னா நம்ம அவரை முன்பதாக தேடி என்ன செய்யணும், ஓடி வரணும். அவருக்கு முன்பதாக அவரை ஆசையாக நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தேடணும். நம்ம அப்படி தேடும்போது பாருங்கள், அங்கே போன உடனே எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இவர் பாவியான ஒரு ஏன்னா சகைவை பற்றி எல்லாருக்கும் அந்தந்த ஊரில் உள்ளவங்க கிட்ட கேட்டால் தான் நம்மளை பற்றி என்ன செய்யும் தெரியும். அப்போ அந்த இடத்துல சகைவை பற்றி அவங்களுடைய எல்லாருக்கும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்குபடி போனார் என்று சகைவை வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து தங்க போகிறதுனால என்ன செய்கிறாங்க, முறுமுறுக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு சகைவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் ஆஸ்திகளில் பாதியை ஏழைக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயும் அநியாயமாய் வாங்கினோன்னா நாளத்தனையாய் திரும்ப அப்போ தான் அங்கே ரட்சிக்கப்படுறான். அவனுடைய பாவத்தை எல்லாம் ஆண்டவர்கிட்ட என்ன செய்கிறான், அறிக்கையிடுறான். அவன் என்ன தவறு செய்தான்னு அவனுக்கு தெரியுதோ அந்த தவறை அவன் என்ன செய்கிறான், அறிக்கையிட்டு ஒரு ரட்சிப்புக்குள்ள அவன் என்ன செய்கிறான், போகிறான். அந்த ரட்சிப்புக்குள்ளே போய் பாவம் மன்னிப்பை என்ன செய்கிறான், பெற்றுக்கொள்கிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாக இருக்கிறானே. ஆபிரகாமுடைய குமாரனுங்கிற பேரை அப்போ காட்டத்தி மரத்தில் ஏறி இருக்கும்போது அவனுக்கு என்ன செய்யாது தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் ரட்சிக்கப்பட போகிறேன்னு தெரியாது. ஆண்டவனுடைய வீட்டுக்கு வந்ததுனால அந்த ரட்சிப்பு என்ன செய்துச்சு, அவனுக்கு கிடைச்சிச்சு. இந்த நாளில் நம்மளுடைய வீட்டிலையும் ஆண்டவர் வர விரும்புகிறார். நம்ம தான் அவரை கூப்பிடுறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் மாறணும். அவரை நம்ம அழைக்கும் போது, அவரை தேடி ஓடி செல்லும் போது, நம்ம அவர் மேலே ரொம்ப ஆசையாய் அவரை தேடும்போது அவர் அந்த ரட்சிப்பை நமக்கு தர வல்லவராக இருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு அந்த ரட்சிப்புன்னு கிடச்சிருச்சுன்னா, குடும்பமாய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு குடும்பமாய் ஆண்டவருக்காக வாழும்போது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மையை செய்ய வல்ல தேவனாக இருக்கிறார். அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான நாளில் கூட ராஜா நாங்கள் 2 சம்பவங்களை தியானித்தோம். ஏசப்பா, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும்போது தான் ஆண்டவரே 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை கூட்டி கொண்டு வந்தாங்க. அவனை பார்த்து நீங்கள் சொன்னீங்க, ஏசப்பா, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதென்று. அதே போல் ராஜா, சகையுடைய வாழ்க்கையில் சகையை வீட்டுக்கு அவன் போனதுக்கப்புறம் ஆண்டவரே, நீங்கள் போனதுக்கப்புறம் அவனே ரட்சிப்புக்குள்ளே வந்துட்டான். ஏசப்பா, அவனுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நான் என்னென்ன தவறு அவன் செய்த தவறை சொல்லி அதெல்லாம் அவனை சரி செய்கிறேன்னு சொல்லும்போது நீங்கள் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னீங்க. அதே போல் இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பை தாங்க ராஜா, எங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை தாங்க, எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ரட்சிக்கப்படும் ராஜா. ஆண்டவரே, அந்த 4 பேரை போல ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொருத்தரும் ராஜா உங்களுடைய விசுவாசத்தை, உங்களுடைய வார்த்தையை, உங்களுடைய நம்பிக்கையை ஒவ்வொருத்தருக்கும் கொண்டு செல்கிறவர்களாக இருக்கிறக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்கள் நிமித்தமாக எங்கள் குடும்பங்கள் ஒரு மாற்றம் உண்டாகட்டும் என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே, அந்த பிள்ளைகளுடைய நிமித்தமாக அந்த குடும்பங்களில் மாற்றங்கள் உண்டாகட்டும் ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே ஆசீர்வதிங்க, அவங்களை எல்லாரும் ரட்சிப்புகளை கொண்டு போங்க ஏசப்பா. ஒவ்வொரு இந்த பிள்ளைகள் நிமித்தமாக அநேகர் உங்களுக்குள்ள ரட்சிக்கப்பட்டு உங்களுக்குள்ள வருவதற்கு உதவி செய்யுங்க. அதற்கு முதல்ல ஆண்டவரே, எல்லாருக்குள்ளேயும் அந்த சகையை போல உங்களை ஆசையாக தேடுகிற ஒரு மனதை தரும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.